முத்து முத்து ஐயா, இந்த கபோர்டு கொஞ்சம் நகர்த்தணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? நான் இந்த பக்கத்துல இருந்து இழுக்கிறேன். நீங்க கொஞ்சம் அந்த பக்கத்துல இருந்து தள்ளனா போதும். சரிங்க ஐயா. ம். ரொம்ப வெயிட்டா இருக்கா? ஆமாங்கய்யா. கொஞ்சம் தள்ளுங்க முத்து. என்ன முத்து, என்னாச்சு? ஒண்ணும் இல்லைங்க ஐயா. ஆர் யூ ஆல் ரைட்? இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்றீங்களா? ஓகே. என்னாச்சு? என்னாச்சு முத்து? வலிக்குதுங்க. வலியா? ஓ மை காட், நீங்க பிரெக்னன்ட்ல? நான் அதை மறந்தே போயிட்டேன். சாரி முத்து, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஐயா பரவாயில்லைங்க ஐயா. ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயாவது போகணுமா? கால் பண்ணவா? இல்ல நம்ம வண்டியிலே போயிட்டு வந்துடுறீங்களா? ஆர் யூ ஆல் ரைட்? இல்லைங்க ஐயா, வலுவான பொருளை நகர்த்தினல, அதான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. இப்ப பரவாயில்லையா, வலியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆர் யூ ஷூர்? யூர் ஓகே? பெட்டரா ஃபீல் பண்றீங்களா? வலியெல்லாம் போயிடுச்சுல? இல்லையா, பரவாயில்ல, நகர்த்திடலாம். சச்சே, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை முத்து. நான் வேற யாரையாவது வச்சு இதெல்லாம் பாத்துக்கிறேன். இனிமே தயவு செஞ்சு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாதீங்க. நானே தெரியாம சொன்னாலும் சரி, இல்ல வேற யார் சொன்னாலும் சரி, வெயிட்டான பொருள்லாம் இனிமே தூக்காதீங்க. கஷ்டமான வேலையை செய்யாதீங்க. என்ன புரிஞ்சுதா? என்ன என்னாச்சு முத்து? இந்த மாதிரி நேரத்துல அவர் என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கு என்ன கொன்னு இருக்கலாம். என்ன முத்து இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த வீட்ல உங்களுக்கு என்ன குறைச்சல்? கரெக்டான நேரத்துல கரெக்டான இடத்துல தான் வந்து சேர்ந்திருக்கீங்க. இனிமே இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நினைச்சு நீங்க கண் கலங்க கூடாது. உங்களுக்கு பணமாவோ பொருளாவோ எந்த உதவி வேணும்னாலும் இந்த வீட்ல யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, இல்ல பர்சனலா என்கிட்டயே கேளுங்க. உங்களுக்கு ஆதரவு தரத்துக்கு உங்க ஹஸ்பண்ட் இல்லைனாலும் இந்த வீட்ல நாங்க எல்லாருமே இருக்கோம். அதை விட உங்களுக்கு வேற என்ன வேணும்? உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க ஐயா. நன்றி எல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம். ஃபர்ஸ்ட் உங்க ஹெல்த்தை பார்த்துக்கங்க. ஆமா, நீங்க ரெகுலரா செக்அப்லாம் போறீங்கல்ல? என்னங்க ஐயா? செக்அப் முத்து, பிரெக்னன்சி செக்அப். செக்அப்லாம் போகணுமா? என்னது செக்அப்லாம் போகணுமாவா? முத்து, பிரெக்னண்டா இருக்கிற எல்லாரும் கண்டிப்பா செக்அப் பண்ணியே ஆகணும். செல்வி எல்லாம் ரெகுலரா செக்அப் போறா, மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்றா. அப்பதானே குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும். இல்லங்க ஐயா, எனக்கு இதெல்லாம் தெரியாது. அப்படியா? சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு, நான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன். நீங்க போயிட்டு அவரை பாருங்க. ஐயா, மாயாம்மா என்னன்னா என்னை காப்பாத்தி வாழ வச்சிருக்காங்க. நீங்க என் மேல இவ்ளோ அக்கறை காட்டுறீங்க. இதுக்கெல்லாம் நான் வாழ்க்கை பூரா உங்க வீட்ல வேலை செஞ்சாலும் பத்தாதுங்க ஐயா. முத்து, என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இது சாதாரண ஒரு ஹெல்ப், மனிதாபிமானம், அவ்வளவுதான். நீங்க வேணா பாருங்க, நான் சொல்றேன். உங்க நல்ல மனசுக்கு உங்க முனுசாமி உங்களை சீக்கிரம் தேடி வருவார் பாருங்க. நீங்க எல்லாரும் என்ன சுத்தி இருக்கிறதே எனக்கு போதும் ஐயா. சாப்பாடு, இருக்க இடம், மருந்து மாத்திரை, அன்பு எல்லாமே எனக்கு இங்கே கிடைக்குதுயா. எனக்கு வேற எதுவும் தேவையில்லையா. நீங்க கண் கலங்குற அளவுக்கு நாங்க யாரும் எதுவும் பெருசா செய்யல முத்து. இந்த மருந்து மாத்திரை எல்லாம் உங்க வயித்துல வளர குழந்தைக்காக. சொல்லப்போனா நான் இவ்வளவு தூரம் உங்க மேல அக்கறை செலுத்துறதே ஒரு வகையில சுயநலம்தான். ஏன்னா நீங்க செல்வியை நல்லா பாத்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா இருக்கணும். செல்வி மாதிரி நீங்களும் பிரெக்னண்டா இருக்கிறதுனாலயோ என்னவோ எனக்கு எப்பவுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. எனிவே, நான் உங்களுக்கு அந்த டாக்டரோட அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன். நீங்க போய் அவரை பாருங்க. சரிங்க ஐயா. ஓகே முத்து, இந்த கபோர்டு நகர்த்துறதுக்கு வேற யாரையாச்சும் அனுப்பி விடுங்க. சரிங்க ஐயா.